Vastra Academy of Creationல ஆரி கிளாஸ் போயிட்டு இருக்கு. பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் நம்ம எடுக்கிறோம். ஃபர்ஸ்ட் த்ரெட் ஒர்க்ஸ், ஜரி த்ரெட், அசைன்மெண்ட்ஸ் எல்லாமே கொடுப்போம் நம்ம. ஸோ அசைன்மெண்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா த்ரெட் ஒர்க்ஸ் அசைன்மெண்ட் கொடுப்போம். ஃபுல் அண்ட் ஃபுல் சில்க் த்ரெட் வச்சு அசைன்மெண்ட்ஸ் கொடுப்போம். சில்க் த்ரெட் அசைன்மெண்ட் முடிச்சதுக்கப்புறம் அவங்க வந்து போர்ட்ரேட் ஒர்க் பண்ணுவாங்க. போர்ட்ரேட் ஒர்க்ல இது வரைக்கும் அவங்க லேர்ன் பண்ண எல்லா மெட்டீரியல்ஸ், zardosi, சீக்வென்ஸ் எல்லா மெட்டீரியல்ஸுமே வந்து அவங்க ஆட் பண்ணி அதில் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அது முடிச்சாங்கனாலே அவங்களுக்கு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். அது முடிச்சதுக்கப்புறம் ஹெவி பிரைடல் ப்ளவுஸ் எடுத்து பண்ணுவாங்க. ஸோ ஹெவி பிரைடல் ப்ளவுஸ் பண்ணுறதுமே வந்து அவங்க கோர்ஸ் கம்ப்ளீட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து நம்ம டெய்லரிங் கிளாஸும் போயிட்டு இருக்கு. டெய்லரிங் கிளாஸில் வந்து 3 கோர்சஸ் போகுது. ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ளவுஸ் கோர்ஸ், அட்வான்ஸ் லெவல் கோர்ஸ் போயிட்டு இருக்கு. பேட்டர்ன் மேக்கிங்லேருந்து நம்ம கிளாஸில் வந்து பேசிக் மெஷர்மெண்ட் எடுத்து அந்த மெஷர்மெண்ட்டை வந்து கால்குலேஷன் பண்ணி அந்த கால்குலேஷனை டிராஃப்ட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம வந்து ப்ளவுஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் நம்ம வந்து கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். அந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபைனலி வந்து நம்ம மெஷர்மெண்ட் ப்ளவுஸ் இல்லை மெஷர்மெண்ட் கிளாத் வச்சு நம்ம எப்படி டிராஃப்ட் பண்ணுறதுன்னு நம்ம டீச் பண்ணுறோம் ஃபைனலி. ஸோ நம்ம ஆரி ஸ்டூடெண்ட்ஸே வந்து டெய்லரிங்கும் ஜாயின் பண்ணுவாங்க. அவங்க எப்படின்னா ஆரி ப்ளவுஸ், அவங்க ஒர்க் பண்ண ப்ளவுஸு, ஆரி ஒர்க் பண்ண ப்ரைடல் ப்ளவுஸு அவங்களே வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு நம்ம வந்து சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ அடிஷ்னலாக வந்து நம்ம சாரீ ப்ரீஃபிட்டிங் அண்ட் பாக்ஸ் ஃபோல்டிங், சாரீ ட்ரேப்பிங் கிளாஸும் ஒர்க் ஷாப் நடக்கும். ஸோ 1 day ஒர்க் ஷாப் நடக்கும். அதுவுமே வந்து நம்ம அகாடமியில் சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு யாருக்காவது கிளாஸ் ஜாயின் பண்ணணுன்ற இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் நேரில் கூட வந்து விசிட் பண்ணலாம். எனக்கு ஆர்டர்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. இது வந்து என்னோட 5th ப்ளவுஸ். இது அப்போவே நான் ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் ப்ரைடல் ப்ளவுஸ் கூட நான் ஸ்டார்ட் பண்ணல, அதுவே நான் ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். 5th ப்ளவுஸ் இது ஆக்சுவலாக இது. அப்புறம் நான் சாரீ ப்ரீஃபிட்டிங் கூட நான் தான் பண்ணேன். உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்கா உங்களோட? ரெண்டுத்தையும் நானே இண்டிவிஜுவலாக பண்ணுவேன். அந்த அளவுக்கு பர்ஃபெக்ட் இருக்குது. எது பண்ணாலும் ப்ரைடல் ஒர்க் சொன்னாலும் பண்ணுவேன். நார்மலாக இருந்தாலும் ஒரு பிக்சர் கொடுத்தா உங்களுக்கு அந்த பிக்சர் பார்த்து என்ன பண்ணணும். ஆமாம், எப்படி நீங்கள் பேட்டர்ன் மேக்கிங் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ப்ளவுஸில் பண்ணுவீங்க. ஆமாம், ஸோ எதுவுமே வந்து உங்களுக்கு தெரியாதுன்னு கிடையாது. எல்லாமே பர்ஃபெக்ட். வயசுல 0ல இருக்குது. இப்போ 100% நல்லா பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்து கோர்ஸ் முடிச்சிட்டீங்க. இப்போ நீங்கள் உங்களோட ப்ரைடல் ப்ளவுஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமாம், அந்த ப்ரைடல் ப்ளவுஸ் இந்த மந்த் எண்டில் போட்டுருவேன். ஓகே, நெக்ஸ்ட் உங்களோட ப்ரைடல் ப்ளவுஸும் கண்டிப்பாக இப்போ ஒரு வீடியோ வரும். அடுத்த வீடியோ பண்ணுங்க. ஆமாம், அடுத்த வீடியோ எங்களுக்கு வந்து ப்ரைடல் ப்ளவுஸ் வரும் கண்டிப்பாக. ஓகே, அதோட கான்ஃபிடென்ட் தான் நீங்கள் எல்லாமே எந்த ஒர்க்னாலுமே பண்ண முடியுது. ஆமாம், கண்டிப்பாக. நானே இண்டிவிஜுவலாக பண்ணேன். எப்படி போச்சு? செம்மையாக போயிடுச்சு. சமைக்க ஒவ்வொரு நாளும் இன்ட்ரெஸ்டாக இருந்தது. டவுட்ஸ்லாம் அவ்வளோ கிளியராக பண்ணுங்க. தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச் மேம். ஆக்சுவலி நான் வந்து ஆரி ரொம்ப இன்ட்ரெஸ்ட், எனக்கு ரொம்ப போகணும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ அதனால் நான் கூகுளில் சர்ச் பண்ணேன். அப்போது மேமோட இது தான் தெரிஞ்சு. சரி, அப்போ ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு நீங்கள் வந்து ஜாயின் பண்ண ரொம்ப மோட்டிவேட் பண்ணாங்க. அதுவே நானே இது ஜாயின் பண்ணி ஒரு 3 months கழிச்சு தான் வந்து ஆரி கிளாஸே இங்கே வந்து சேர்ந்தேன். சொல்ல எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு. ஓகே, மேம் ரொம்ப மோட்டிவேட் பண்ணி ஒவ்வொன்றும் இன்ட்ரெஸ்ட்டாக போட ஆரம்பிச்சதும் சரி ஓகே போடலான்னு ஃபஸ்ட்டு சில்க் த்ரெட் தான் ஸ்டார்ட் பண்ணேன். நான் சில்க் த்ரெட்டில் ஸ்டார்ட் பண்ண சரி நம்ம இப்போ நல்லா பெரிய ப்ராஜெக்டாக பண்ணலாம்னு சொல்லிட்டு பிள்ளையாக தான் போட்டேன். நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு அது பண்ணதுக்கப்புறம் அட்வான்ஸ் லெவல் போனேன். அட்வான்ஸ் லெவல் கோர்ஸில் நான் வந்து மேம்க்கு நல்லா ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதில் போர்ட்ரேட் ஒர்க் பண்ணணும்னு சொன்னாங்க. நான் லக்ஷ்மி சார் செலக்ட் பண்ணேன். அது நல்லா பர்ஃபெக்டாக வந்தது. நல்லா மோட்டிவேட் பண்ணி நல்லா எல்லாமே நல்லா பண்ண சொல்லி கொடுத்தாங்க. லக்ஷ்மி தான் என்னோடய போர்ட்ரேட் ஒர்க்கு. அதில் வந்து எனக்கு எல்லா மெட்டீரியல் யூஸ் பண்ணேன். ஆக்சுவலி முக்கியமாக ஜர்தோசி அட்வான்ஸ் லெவலில் ஜர்தோசி வந்து எனக்கு கொஞ்சம் ரொம்ப ஸ்டெப்பனாக ஃபீல் பண்ணேன். என்னடா அது வரலையே. ஆனால் அதில் பார்த்தா ஃபுல்லாக ஜர்தோசி தான் மெயினாக நான் கேட்டேனே மேம் இந்த மாதிரி ஜர்தோசி எனக்கு நான் போடணும்னு சொல்லி. லக்ஷ்மியில் நான் கிளாஸில் நீங்களே பார்த்தா தெரியும் அவ்வளோ அழகாக போட்டுருவேன் ஜர்தோசி. எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது. மேக்ஸிமம் வந்து இது வரைக்கும் என்னென்ன ஸ்டிச்சஸ் எல்லாமே அவங்க லேர்ன் பண்ணாங்களோ அது எல்லாமே நம்ம கவர் பண்ணி தான் போர்ட்ரேட் ஒர்க்குக்கு கொண்டு வரோம். ஸோ போர்ட்ரேட் ஒர்க் பண்ணாங்கனாலே அவங்களுக்கு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். நிறைய வந்து நாலேஜ் கெயின் பண்ண முடியும். ஸோ அதனால தான் மேக்ஸிமம் நம்ம ப்ராஜெக்ட் ஒர்க்கில் போர்ட்ரேட் ஒர்க் வச்சுருக்கோம். ஒரு அசைன்மெண்ட்டு ஒரு போர்ட்ரேட் ஒர்க் நல்லா கம்பல்சரி அவங்க பண்ணுவாங்க. ஒரு போர்ட்ரேட் ஒர்க் பண்ணுவாங்க. போர்ட்ரேட் ஒர்க் முடிச்சதுக்கப்புறம் ப்ரைடல் ப்ளவுஸ், ஹெவி ப்ரைடல் ப்ளவுஸ் அவங்க பண்ணுவாங்க. நீங்கள் ஹெவி ப்ரைடல் ப்ளவுஸ் முடிக்கிறதுக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளவே வந்து அவங்க வந்து ஆர்டர்ஸ்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால அவங்களோட ப்ரைடல் ப்ளவுஸ் பண்ணுறது கொஞ்சம் டைம் எடுக்குது. ஸோ அவங்க ஆர்டர்ஸ் வந்து 5th ப்ளவுஸ் அவங்க சொன்ன மாதிரி 5th ப்ளவுஸு. இந்த சாரியோட பாக்ஸ் ஃபோல்டிங்கும் வந்து நீட்டாக பண்ணியிருக்காங்க. பர்ஃபெக்டாக இருக்குது. இதுவுமே வந்து அவங்க எங்கிட்ட 1 day ஒர்க் ஷாப் அட்டென்ட் பண்ணாங்க. ஸோ அதில் வந்து அவங்க லேர்ன் பண்ணது தான். 1 day ஒர்க் ஷாப்புன்றது அந்த 1 dayக்கு ஃபுல் டே நடக்கும். பட் ஆனால் அதுக்கப்புறமா எப்போ என்ன டவுட்ஸ் இருந்தாலும் அதை கிளாரிஃபை